அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நம்முடைய சமுதாயத்தில் பலருக்கு தங்களின் ஈமானை காப்பாற்றிக் கொள்வதில் மிகப்பெரிய சவால்கள் இருக்கின்றன. சூழ்நிலை சரியில்லை, காலம் கெட்டுவிட்டது என்று பாவங்களுக்குள் மூழ்கிவிடுகிறார்கள். ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு கொடுங்கோல் மன்னனின் ஆட்சியில் தங்களின் ஈமானை காப்பதற்காக நாட்டை விட்டே ஓடி குகைக்குள் தஞ்சமடைந்த சில இளைஞர்களுக்கு அல்லாஹ் செய்த பிரம்மாண்டமான உலக அதிசயத்தை இன்று நாம் ஆதாரத்தோடு பார்க்கப் போகிறோம். அவர்கள் ஒரு சில வாலிபர்கள். அந்த நாட்டின் அரசன் மக்களை தன்னை வணங்கும்படி கட்டாயப்படுத்திய கொடுங்கோலன். ஆனால் இந்த வாலிபர்களோ எங்களை படைத்த அல்லாஹுவை மட்டுமே வணங்குவோம் என்று உறுதியாக நின்றார்கள். மன்னனின் மரண தண்டனைக்கு அஞ்சி தங்களின் ஈமானை காத்துக்கொள்ள அந்த வாலிபர்கள் தங்கள் வளர்ப்பு நாயுடன் ஒரு மலை குகைக்குள் சென்று தஞ்சமடைந்தார்கள். அங்கே அவர்கள் களைப்பால் சோர்வடைந்து படுத்தபோது அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு ஆழமான தூக்கத்தை கொடுத்தான். அவர்கள் சும்மா தூங்கவில்லை. அந்த பிரம்மாண்டமான குகைக்குள் சூரியனின் வெப்பம் அவர்கள் மீது பட்டு உடல் அழுகிவிடாதபடி சூரியனின் திசையையே அல்லாஹ் மாற்றினான். அவர்களின் உடல்கள் பூமிக்கு இரையாகிவிடக்கூடாது என்பதற்காக அவர்களை வலப்பக்கமும் இடப்பக்கமும் அல்லாஹ் புரட்டி போட்டுக்கொண்டே இருந்தான். அவர்களின் வளர்ப்பு நாய் குகையின் வாசலில் கைகளை விரித்து காவல் காத்து கொண்டிருந்தது. யாராவது தற்செயலாக அந்த குகைக்குள் எட்டி பார்த்தால் பயந்து நடுங்கி ஓடிவிடும் அளவுக்கு ஒரு பயங்கரமான தோற்றத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அவர்கள் எத்தனை ஆண்டுகள் இப்படி தூங்கினார்கள் தெரியுமா? சரியாக 309 ஆண்டுகள். 3 நூற்றாண்டுகள் கடந்து அவர்கள் விழித்தபோது தங்களுக்குள் ஏதோ சில மணி நேரங்கள் மட்டுமே தூங்கியதாக நினைத்தார்கள். அவர்களில் ஒருவர் உணவு வாங்குவதற்காக பழைய நாணயத்தை எடுத்துக்கொண்டு நகரத்திற்கு சென்றபோதுதான் உலகம் அப்படியே மாறிவிட்டதும் தங்களை ஒடுக்கிய கொடுங்கோல் மன்னன் அழிந்து அங்கே அல்லாஹுவை வணங்கும் ஒரு உன்னதமான சமுதாயம் உருவாகி இருப்பதையும் கண்டு ஒட்டுமொத்த உலகமே அதிர்ந்து போனது. வானவர்களின் தலைவரான மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அருளப்பட்ட புனித குர்ஆனில் இந்த இளைஞர்களின் வரலாற்றை விளக்குவதற்காகவே அல்லாஹ் ஒரு தனி அத்தியாயத்தை சூரா அல் கஹ்ஃப் என்ற பெயரில் இறக்கியுள்ளான். மழையை பொழிவித்து அகிலத்திற்கு வாழ்வாதாரத்தை வழங்கும் மலக்கு மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ரஹ்மத் தன் ஈமானை காக்க போராடும் வாலிபர்களுக்கு என்றும் துணையாக இருக்கும். நமது உயிருக்கு மேலான நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் வெள்ளிக்கிழமை அன்று சூரா அல் கஹ்ஃபை ஓதுகிறாரோ அவருக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை வரை ஒரு பிரகாசமான ஒளி நூர் ஏற்படும். நூல் நசாயி. சகோதரர்களே, காலம் எவ்வளவு கெட்டு போனாலும் வாலிப வயதில் நம் ஈமானை நாம் காத்து கொண்டால் நம்மை பாதுகாக்க அல்லாஹ் விசித்திரமான வழிகளை உருவாக்குவான் என்பதற்கு இந்த குகைவாசிகளின் வரலாறே ஆகச்சிறந்த சான்று. யா அல்லாஹ், எமது சமுதாய வாலிபர்களின் ஈமானை பாதுகாத்து இறுதி வரை மார்க்கத்தில் உறுதியாக இருக்கும் பாக்கியத்தை எங்களுக்கும் எமது ஏஜேஎச் இஸ்லாமிக் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன். அன்பான நேயர்களே, நான் கேட்ட இந்த துஆவிற்காக வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நீங்களும் கமெண்ட் பாக்ஸிலும் மனதாரவும் ஆமீன் என்று சொல்லுங்கள். நம் துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளட்டும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.